வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெசன் வந்து பாரு நம்ம வந்து டிராஃபிக் கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது பண்ண ரீச் கேம்பெயின். ஸோ அந்த ரீச் கேம்பெயின் வந்து பண்ண கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பண்ண உங்களுடைய பிட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்ம பிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பண்ணால் நம்ம காஸ்ட் பர் கிளிக்ஸ்லாம் இருக்குல்ல, காஸ்ட் பர் லீட்ஸ், காஸ்ட் பர் கிளிக்ஸ், அதெல்லாம் வந்து பண்ணால் சம்டைம் ஹையாக வரப்போ அது நீங்கள் ரெடியூஸ் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா ரெடியூஸும் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு பட்ஜெட்டும் காட்டிடும், எவ்வளோ பட்ஜெட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு, எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது காட்டும், ரீச் எவ்வளோ ஆயிருக்குன்னு காட்டும், இம்ப்ரெஷன் எவ்வளோ காட்டும், எல்லாமே வந்து பண்ணால் காஸ்ட் பர் ரிசல்ட் எல்லாமே இதுலேயே வந்துடும். ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டிராஃபிக் கேம்பெயின் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த டிராஃபிக் கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சிடரேஷன் இருக்கா, ஸோ கன்சிடரேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி சேம் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பண்ணால் சேம் அகைன் மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேஜ் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் நேம், ஸோ சேம் அதே மாதிரி டிராஃபிக் நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படியே விட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் கேம்பெயின் டீடைல்ஸ் ஆப்ஷன்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிராஃபிக்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏபி டெஸ்ட் சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செட் நேம். ஸோ ஆட் செட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நியூ டிராஃபிக்னே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லோட் ஆகிட்டு இருக்கு, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட் இருக்கு, மெசேஞ்சர் இருக்கு, ஆப்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, கால்ஸ் இருக்கு. நம்மளுடைய லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் மூலியமா வந்து டேரெக்டாகவும் காலும் வரும், அப்படின்னா டேரக்ட் வாட்ஸ்அப் மெசேஜும் வரும், அப்படின்னா டேரக்ட் நீங்கள் மெசேஞ்சர்லையும் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு வெப்சைட் இருக்கு, ஸோ அதனால் லேண்டிங் பேஜோடைய டிராஃபிக் நான் வந்து கொண்டு போகிறேன். ஸோ அதனால் வெப்சைட் அப்படிங்கிற விஷயமே எனேபிளாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் டைனமிக் கிரியேட்டிவ் வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் லிங்க் கிளிக்ஸ், ஸோ அதுவும் சேம் அதே மாதிரி நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது ஆப்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க பட்ஜெட். ஸோ பட்ஜெட் சேம் as it is, நீங்கள் 100 rupeesல ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படின்னா 200 rupeesல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சம்டைம் வந்து பண்ண ரொம்ப லோவாக இருக்கு அப்படின்னு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 100 rupeesக்கு வந்து பண்ண 600 டீச்சர்ஸ் காட்டுது. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பண்ண ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் வந்து பண்ண சேம் as it is கோயம்புத்தூர் இருக்கட்டும், நீங்கள் எந்த சிட்டிஸில் வேணும் கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு பிளேஸ்மெண்ட் மேனுவலாகவே இருக்கட்டும், மேனுவல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 700 ஆயிடுச்சு பாருங்க, 700 to 2K ஆயிடுச்சு பாருங்க, நம்ம வந்து ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டிவைசஸ் சேம் as it is மொபைல்லே இருக்கட்டும், டெஸ்க்டாப் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இது ரெண்டுமே இருக்கட்டும். ஓகே, ஸோ 2 இதில் மட்டும் தான் காட்டும் நம்மளது, ஸ்டோரிஸ் வேண்டாம். ஸோ எது வேண்டாமோ அதெல்லாம் அன்டிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ அன்டிக் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மெசேஞ்சர்ல டேரக்டா உங்களுக்கு மெசேஜ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஆட் நேம் ஒன் டிராஃபிக் நான் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜஸ், எந்த பேஜஸ்ல இருந்து விசிபிலிட்டிஸ் வரும் அப்படிங்கிறதும் காமிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுங்க, சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் அப்லோட். ஸோ அப்லோட் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சிங்கிள் இமேஜஸ், நம்ம இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணோம்னா சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ண இமேஜஸ் என்ன ஒவ்வொரு ஆட்ஸ்க்கும் ஒவ்வொரு இமேஜஸ் கிரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது, டிராஃபிக்கு, கன்வர்ஷன்ஸ்க்கு, ரீச்க்கு. ஸோ அப்போதான் உங்களுக்கு தெரியும் எந்த ஆட் உங்களுக்கு நல்ல ரீச் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நான் அதே இமேஜஸ் நான் கொடுத்துக்கிறேன், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இமேஜஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரைமரி டெக்ஸ்ட். ஸோ பிரைமரி டெக்ஸ்ட் வந்து பண்ண அடிக்கடி அந்த ஆட் காப்பி வந்து பண்ண ஒவ்வொரு ரீச்க்கும், ஒவ்வொரு டிராஃபிக்கும், ஒவ்வொரு கன்வர்ஷன்ஸ்க்கும், அதாவது ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் வந்து பண்ண வேற வேற டிஃப்ரெண்டான ஒரு ஆட் காப்பீஸ் கொடுங்க. ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் நல்லா வரும். ஸோ நான் என்னோட சேம் அதே மாதிரி நான் என்னோட இதுவே நான் கொடுக்குறேன், ஆட் காப்பி, ஜஸ்ட் மினிட். என்னோட ஆட் காப்பி வந்து
சேம் as it is நம்மளுடைய கொடுத்தது தான் பிளாகிங் கரியர் அப்படின்ட்டு நீங்களும் சேம் அதே மாதிரி கொடுக்க வேணும்னு அவசியம் கிடையாது. மாற்றி மாற்றி கொடுங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் ஆட் பண்ணுறது தான். ஹெட்லைன்ஸ் ஆட் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல போடுங்க. ஹெட்லைன்ஸ் எங்க வந்திருக்கு அப்படின்னா இங்க வந்துட்டு பாருங்க. ஹெட்லைன்ஸ் பிளாகிங் இஸ் ஈஸி அப்படின்ட்டு லேர்ன் மோர் பக்கத்துல. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர், அதாவது கால் டு ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர் கொடுக்கலாம், கெட் கோட் கொடுக்கலாம், லிசன் நவ் கொடுக்கலாம், ஆர்டர் நவ், ஸோ கெட் ஆக்சஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் ஆப்ஷன்லாம் கொடுக்கலாம். ஓகே. ஸோ புக் நவ், அப்ளை நவ், ஸோ அதுவும் கொடுக்கலாம். நீங்கள் கான்டாக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து அப்ளை நவ் கொடுக்குறேன். கால் டு ஆக்ஷனில் டிஸ்பிளே லிங்க் வந்து பாருங்க நம்மளுடைய லேண்டிங் பேஜோடைய லிங்க் கொடுக்கலாம். டிஸ்பிளே லிங்க் ஆப்ஷன்ஸ் தான். டிஸ்பிளே லிங்க் எங்கே காட்டணும்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே தெரியும் பாருங்க. ஸோ இப்போ டிஸ்பிளே லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தெரியும். யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாருங்க யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஸோ சேம் அதே மாதிரி நம்மளுடைய லேண்டிங் பேஜ் லிங்கே நான் கொடுக்குறேன். ஓகே. வெப்சைட் யூஆர்எலும் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்டிங் பேஜுடைய லிங்க்ஸ் அப்படின்னா மெயின் டிஸ்பிளே, அதாவது மெயின் உங்களுடைய வெப்சைட் லிங்க் என்னவோ இன்சோர்ஸ் கேமிங் இருக்கா. ஸோ இன்சோர்ஸ் கேமிங் மட்டும் நீங்கள் கொடுக்குறதா கொடுக்கலாம் ஆப்ஷன்ஸ். நான் டேரெக்டாக லேண்டிங் பேஜை நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா இங்கே எல்லாமே இருக்குது சேம் as it is. அதுக்கப்புறம் அப்ளை நவ். ஓகே. ஸோ ப்ரிவியூ வேணும்னா இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்டிங் பேஜில் தான் கன்வர்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். ஓகே. ஸோ லேண்டிங் பேஜ் நல்லபடியாக நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஸோ பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணுங்க. நான் வந்து ஆல்ரெடி லேண்டிங் பேஜோட வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு லேண்டிங் பேஜ். ஸோ இன்னும் பெட்டராக கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ லேண்டிங் பேஜோட மெத்தட் நீங்கள் இன்னும் பெட்டராகவும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார்ம்ஸ் கொடுக்கலாம். அப்படி வேணா நீங்கள் நார்மலாக வந்து ஜாயின் நவ் வாட்ஸ்அப் குரூப் கொடுக்கலாம். ஸோ இது வேணா கொடுக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் as it is ப்ரௌசர் ஆட்ஸும் நீங்கள் கொடுக்குறதா கொடுக்கலாம். ஒரே இமேஜஸ் மாதிரி மல்டிபிள் இமேஜஸ் ஸ்லைடு மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுக்குறதா கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துணும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் as it is பப்ளிஷ் கொடுத்துங்க. 1 ஹவருக்கு ரிவ்யூ போகும். ரிவ்யூ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்டிங் பேஜாக இருக்கட்டும், உங்களோட வெப்சைட் லிங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரிவ்யூ வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேஷனே பண்ணுவாங்க சேம் as it is. ஓகே. ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்ப்போம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே. தேங்க்யூ.